செகண்ட் லெசனில் உள்ள புக் பேக் கொஷின்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து வாட் இஸ் டெஸ்க்டாப் பப்ளிஷிங்? ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 17 இருக்குது. இதுதான்ப்பா ஆன்சர். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் இஸ் த கிரியேஷன் ஆஃப் பேஜ் லேஅவுட் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் யூஸிங் டிடிபி சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர். செகண்ட் கொஷின் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடோபே, சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிடிபி சாஃப்ட்வேர், அதான் செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து அதே பேஜில் அந்த கீழே இருக்கு இல்லையா, சம் ஆஃப் த பாப்புலர் டிடிபி சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இது ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. குவார்க் எக்ஸ்பிரஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் கொஷின் ரைட் தி ஸ்டெப்ஸ் டு ஓப்பன் பேஜ் மேக்கர். ஓகே, ஸோ அதோட ஆன்சர் வந்து நெக்ஸ்ட்டு பேஜ்லேயே இருக்குது, எப்படி பேஜ் மேக்கர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே டாப்பில் இருக்கா, இந்த விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வி கேன் கிரியேட், அதுலேருந்து அடோப் பேஜ் மேக்கர் 7.0 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃபோர்த்து கொஸ்டின் வந்து ஹவு டு யூ கிரியேட் அ நியூ டாக்குமெண்ட் இன் பேஜ் மேக்கர். அந்த பேஜில் கீழே அதே டைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரியேட் ஏ நியூ டாக்குமெண்ட் இருக்கா. ஸோ இதுதான் அந்த கொஷினோட ஆன்சர். ஓகே, அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து வாட் இஸ் அ பேஸ்ட் போர்டு இன் பேஜ் மேக்கர். ஆப்போசிட் பேஜில் 19th பேஜில் இருக்குது பாருங்கள் மேலே, டாக்குமெண்ட் பேஜ் இஸ் டிஸ்பிளேட் வித்தின் டார்க் பார்டர். அப்போ டார்க் பார்டருக்குள்ளே இருக்கிறது என்னது, அது வந்து ஒரு டாக்குமெண்ட்டோட பேஜ். ஓகேவா, டார்க் பார்டருக்குள்ளே இருக்கிறது தான் என்னது, டாக்குமெண்ட்டோட பேஜ். ஆனால் அந்த அந்த டார்க் பார்டருக்கு வெளியில் இருக்குது இல்லையா, வெளியில் இருக்கிறது த டார்க் பார்டர், த அவுட் சைட் ஆஃப் த டார்க் பார்டர் இஸ் ரெஃபர் டு அஸ் த பேஸ்ட் போர்டு. ஸோ இதுக்கு வெளியில் இருக்கிறது தான் என்னது, பேஸ்ட் போர்டு. இங்கே கூட மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, எனிதிங் தட் இஸ் பிளேஸ்டு, ஏதாவது நம்ம அந்த பேஸ்ட் போர்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி இந்த பேஸ்ட் போர்ட் இஸ் நாட் விசிபிள் வென் யூ பிரிண்ட் த டாக்குமெண்ட். நம்ம இந்த பேஸ்ட் போர்டில் எதை வச்சுருந்தாலும் அந்த பேஜை பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் அவுட்டில் வராது. அதுதான் இதோட ஆன்சர். ஓகே, தென் சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்து ரைட் அபவுட் த மெனு பார் ஆஃப் பேஜ் மேக்கர். அது பேஜ் நம்பர் 20th இருக்குது. ஸோ என்ன மெனு பார் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. மெனு பார் அப்படிங்கிறது மெனுனா என்னது, கமெண்ட்ஸ் தான். ஓகேவா, ஸோ கமெண்ட்ஸ், ஓகே, டூ அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் என்னது, மெனுஸ். ஓகே, ஸோ ஓப்பன் அ நியூ டாக்குமெண்ட் எல்லாமே கமெண்ட் தான். ஓப்பன் அ டாக்குமெண்ட், கிரியேட் அ நியூ டாக்குமெண்ட், சேவ் அ டாக்குமெண்ட், சேவ் அஸ் அ டாக்குமெண்ட், எவ்ரிதிங் இஸ் அ கமெண்ட். ஸோ மெனு நத்திங் பட் அ கமெண்ட். ஸோ அப்போ மெனுவில் டயக்ராம் போட்டிருக்காங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு ஸோ அந்த மெனுவில் என்னென்ன மெயின் மெனுஸ், இது எல்லாமே மெயின் மெனுவோட நேமு. ஸோ சப் மெனு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு புல் டவுன் மெனு வரும். அந்த மெனுக்குள்ளே சப் மெனுஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலுக்கு நிறைய சப் மெனுஸ் இருக்கும், எடிட்டுக்கு நிறையா சப் மெனுஸ் இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்த 7th கொஸ்டின் வந்து எலிப்ஸ் டூலுக்கும் எலிப்ஸ் ஃப்ரேம் டூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். கொஸ்டின் ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 22 இருக்குது. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், எலிப்ஸ் டூல் யூஸ் பண்ணி நம்ம எலிப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பட் எலிப்ஸ் ஃப்ரேம் டூல் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அதுக்குள்ளே டெக்ஸ்ட்டோ இல்லை பிக்சர்ஸோ நம்மளால் என்ன செய்ய முடியும், ப்ளேஸ் பண்ண முடியும். அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ் எலிப்ஸ் டூலுக்கு எலிப்ஸ் ஃப்ரேம். ஸோ இதை நீங்கள் அப்படியே எழுதணும், எலிப்ஸ் டூல், அதோட டயக்ராம் போடணும். போட்டுட்டு அதோட கர்சர் சிம்பிள், இதெல்லாம் ப்ளஸ் மார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கர்சர் சிம்பிள் போட்டுட்டு இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ரைட் பண்ணிடணும். ஓகேவா, அதுக்கப்புறம் வாட் இஸ் டெக்ஸ்ட் எடிட்டிங், புக் பேஜ் நம்பர் 23 இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் எடிட்டிங்னா என்னது, ஏற்கனவே நம்ம ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ஏதாவது நியூவாக இன்னும் கேரக்டர்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம், இல்லை ஏற்கனவே இருக்கிறத வந்து டெலிட் பண்ண போகிறோம், அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா தான் அதுக்கு பேர் என்னது, டெக்ஸ்ட் எடிட்டிங். இந்த இருக்கு இல்லையா, எடிட்டிங் மீன்ஸ் மேக்கிங் சேஞ்சஸ் டு த டெக்ஸ்ட். ஏற்கனவே ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கு, அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன்னா அதுக்கு பேர் எடிட்டிங் டெக்ஸ்ட். ஸோ எடிட் பண்ணும்போது நம்ம முதல்ல என்ன செய்யணும், டெக்ஸ்ட்டை ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ எடிட்டிங் மேபி நம்ம பண்ணுற எடிஷன் வந்து இன்சர்ட்டிங்காக இருக்கலாம், டெலிட்டிங்காக இருக்கலாம், கரெக்டிங்காக இருக்கலாம், எரர்ஸ், மூவிங் ஆர் காப்பிங்காக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னது தான், எடிட்டிங் டெக்ஸ்ட்டு தான். ஓகேவா, அடுத்து வந்து 9th கொஸ்டின் வாட் இஸ் டெக்ஸ்ட் பிளாக். ஓகேவா, ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 25 இருக்குது. டெக்ஸ்ட் பிளாக் அப்படிங்கிறது வந்து நம்ம அதுக்குள்ளே என்ன செஞ்சுக்கலாம், டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம், இல்லை எங்கேயாவது காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டெக்ஸ்ட் பிளாக் வந்து அதுக்குள்ளே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் இதோட ஆன்சர், 9th கொஸ்டினோட ஆன்சர். அதுக்கப்புறம் 10th கொஸ்டின் வாட் இஸ் த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக்.
த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. ஸோ த்ரெட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னாலே என்னது, நம்ம ஒரு பெரிய டெக்ஸ்ட் டூல் வந்து எடுத்திருக்கோம். பட் நிறைய நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அதில் டெக்ஸ்ட் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் பிளாக் நம்மளுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பிளாக்கை நம்மளால் என்ன செய்ய முடியும், ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரே பேஜில் வியூ பண்ண முடியும். இந்த அன்த்ரெட்டட் டெக்ஸ்ட்டு ஓகேவா, இதில் ஃபுல்லாக டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 டெக்ஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது அன்த்ரெட்டட் டெக்ஸ்ட்டு, இது த்ரெட்டட் டெக்ஸ்ட்டு. இதுக்குள்ளே உள்ள டெக்ஸ்ட்டை இந்த கண்டென்ட்ஸ், டெக்ஸ்ட்னால என்னது கண்டென்ட்ஸ், அதை என்ன பண்ணியிருக்காங்க 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது த்ரெட்டிங் டெக்ஸ்ட்டு. ஸோ அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு அந்த பாலிகான் மாதிரியான சிம்பிளில் வந்து நம்மளுக்கு ஷோவாக இருக்கும். ரெண்டாவதுல வந்து இந்த டெக்ஸ்ட் பிளாக், இந்த ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கே நம்மளுக்கு 2 டெக்ஸ்ட் பிளாக் ஆயிடுச்சு. இந்த த்ரெட்டட் டெக்ஸ்ட்னால் நம்மளுக்கு வந்து கீழே அந்த சிம்பிள் இருக்கும். மேலே ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பிளாக்கில் பாட்டமில் இருக்கும் அந்த ஹேர் மார்க் சிம்பிள். செகண்ட் டெக்ஸ்ட் பிளாக்கில் வந்து டாப்பில் இருக்கும். விச் மீன்ஸ் என்னென்னா இதோட கண்டினியூஷன், இந்த டெக்ஸ்ட் பிளாக்கில் இருக்கிற கண்டினியூஷன் இந்த டெக்ஸ்ட் பிளாக்கில் இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா, ஜாயின் பண்ணி விட்டால் நம்மளுக்கு திருப்பி அகெயின் அது வந்து அன்த்ரெட்டட் டெக்ஸ்ட் பிளாக்காக மாறிக்குது. ஓகேவா, ஸோ அப்போ பெரிய லார்ஜ் ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட்டடாக வேணும் அப்படின்னா நாமளே என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம அந்த கார்னரில் வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு குட்டியாக ஒரு மார்க் மாதிரி வரும். அதை வந்து நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா அது ஷார்ட் அவுட் ஆகும். ரிமைனிங் அதில் ஷோ ஆகாமல் இருக்கும் இல்லையா, அந்த டெக்ஸ்ட் வந்து இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக்ல வந்து காப்பி ஆயிடும். அந்த டெக்ஸ்ட் பிளாக்கை நம்ம வந்து தனியாக வச்சுட்டு ட்ரா பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 2 டெக்ஸ்ட் பிளாக் நம்மளுக்கு வந்து வியூவாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். பட் அடுத்த கொஸ்டினோட ஆன்சரும் இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை பற்றியே இருக்கும். ஸோ அதனால் 2 கொஸ்டினுக்குமே இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் எழுதிருங்க. ஓகேவா, ஸோ வாட் இஸ் த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக்ஸ், வாட் இஸ் த்ரெட்டிங் டெக்ஸ்ட், 2 கொஸ்டினுக்கும் சேம் ஆன்சர் தான். ஹவு டு இன்சர்ட் அ பேஜ், எப்படி நம்ம வந்து பேஜ் இன்சர்ட் பண்ணுவோம், நார்மலாக எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுற மாதிரி தான். லே அவுட்டில் போய் நம்ம பேஜ் பண்ணுவோம் இல்லையா, புக் பேஜ் நம்பர் 48 வந்து நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது. ஓகேவா, ஸோ புக் பேஜ் நம்பர் 48 வந்து இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ப்பா. வெரி ஈஸி கொஸ்டின் பட் ரிப்பீட்டட் கொஸ்டின். எப்பயுமே நம்ம என்ன செய்வோம், லே அவுட்டில் போய்ட்டு இன்சர்ட் கொடுப்போம். லே அவுட், இந்த மெனூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், தப்பாக எழுதிடக்கூடாது, கரெக்டாக எழுதணும். இந்த டயக்ராம்ஸையும் போட்டு பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். ஓகேவா, எதையுமே கட் பண்ணாமல் எழுதுங்க. ஸோ இப்போ இதில் உள்ள எல்லா லைன்ஸையும் வந்து இங்கே வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், எழுதணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆல்ரெடி படித்தது தான். இன்சர்ட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பேஜ் எடுக்கணும். லே அவுட்டில் போய்ட்டு இன்சர்ட் பேஜஸில் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எத்தனை பேஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். டைப் த நம்பர் ஆஃப் பேஜஸ், எத்தனை பேஜஸ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம அப்போ என்ன செய்யணும், நம்பர் கொடுக்கணும். நம்பர் கொடுத்தோடனே ஆஃப்டரா பிஃபோரான்னு கேட்கும். அதாவது இப்போ இருக்கிற பேஜுக்கு முன்னாடி ஆட் பண்ணணுமா இல்லை இப்போ இருக்க பேஜுக்கு அடுத்து ஆட் பண்ணணுமான்னு அது கேட்கும். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து இன்சர்ட் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி டயலாக் பாக்ஸஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸஸில் நம்ம வந்து கொடுத்துக்கலாம், எத்தனை பேஜ் இன்சர்ட் பண்ண போகிறோம், ஆஃப்டர் பண்ண போகிறோமா பிஃபோர் பண்ண போகிறோமாங்கிறத நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, தென் இப்போ நம்மளுக்கு 2 மார்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த 2 மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு 5 2 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஸ்டடி பண்ணி இதை நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு நாளைக்கு ஹோம்ஒர்க்கு. இந்த ஃபஸ்ட்டு 5 மார்க்கையும் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு எனக்கு ஹோம்ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். 3 மார்க்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ 5 மார்க்ஸ் பார்த்துருவோம். ஏன்னா 5 மார்க்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணால் தான் ஸ்கூலில். இதை மார்க் பண்ணிடலாம். இதில் ஒரு கொஸ்டின் மட்டும் எனக்கு நாளைக்கு ஹோம்ஒர்க். 2 மார்க்கில் 5 கொஸ்டின், 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின். இதை மட்டும் படித்து ரைட் பண்ணி அனுப்பிடுங்க. நல்லா படிங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டூல் இன் பேஜ் மேக்கர் டூல் பாக்ஸ். இது நம்ம ஆல்ரெடி நல்லா டீப்பாக பார்த்துட்டோம். வெரி ஈஸியான கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். புக் பேஜ் நம்பர் 22 இருக்குது. 22 இந்த சார்ட் ஃபுல்லாக போட்டு இதில் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே வந்து ரைட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, வெரி ஈஸி கொஸ்டின். அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து ரைட் த ஸ்டெப்ஸ் டு பிளேஸ் த டெக்ஸ்ட் இன் எ ஃப்ரேம். ஓகேவா, ஸோ எப்படி வந்து டெக்ஸ்ட்டை ஃப்ரேம்குள்ளே வைப்போம், இதுதான் அந்த கொஷினு. ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 34 இருக்குது. பிளேசிங் டெக்ஸ்ட் இன் அ ஃப்ரேம் சொல்லி புக் பேஜ் நம்பர் 34 இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் வந்து தனியாக இருக்கும், ஃப்ரேம் வந்து இந்த ஒரு பிக்சர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஸோ பேஸ்ட் போர்டு, இது வந்து பேஜு. ஸோ இந்த பேஜில் என்ன பண்ணியிருக்காங்க,
நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரேமு, இந்த ஃப்ரேமுக்குள்ளே டெக்ஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக இது எப்படி இருந்திருக்கும்னா, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் தனியாக இருந்திருக்கும், ஃப்ரேம் தனியாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கொண்டுட்டு போய் தனியாக இருக்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து அவுட்டரில் இருந்திருக்கும், அவுட் சைடில் இருந்திருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போய் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணுவோம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடணும்னா, ஃப்ரேம் டூவில் வந்து நம்ம கிளிக் பண்ணிடணும். சரியா? ஃப்ரேம் டூவில் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இதில் போய்ட்டு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு மேலே மெனு வரும் இல்லையா, அதில் ஃபைலில் போய் ப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் நம்ம எந்த மேபி ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை என்ன எதை வந்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோமோ, ஸோ அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த இதில் இருந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரேம்குள்ளே விசிபிள் ஆயிடும். சரியா? ஸோ இதோட மெனு என்னது, ஃபைலில் போய்ட்டு ப்ளேஸ். முதல்ல ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு ப்ளேஸ் அப்படி செலக்ட் பண்ணால் ஒரு பாக்ஸ் வரும். ஸோ அதில் எந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை இதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். அந்த பர்டிகுலர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டுனா அந்த அதில் உள்ள டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் வந்து இன்சைடில் வந்து வந்துடும். ஓகேவா? அது வந்து இந்த பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை எழுதணும். ப்ளஸ் இந்த டயக்ராம்ஸ் வந்து போடணும். சரியா? அந்த ரூலர் ரொம்ப ஈஸியான டயக்ராம்ஸ், டூல் பாக்ஸ் மட்டும் நம்ம நல்லா தெளிவாக போட்டுறணும். ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டெப்ஸ் வந்து 6 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நீ கண்டிப்பாக என்ன செய்யணும், இந்த டயக்ராம் வந்து கரெக்டாக போட்டிருக்கணும். அப்போ தான் உனக்கு 5 மார்க்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து ஹவு கேன் யூ கன்வெர்ட் டெக்ஸ்ட் இன் எ டெக்ஸ்ட் பிளாக் டு எ ஃப்ரேம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 36 புக் பேஜ் நம்பர் 36ல் இருக்குது. ஸோ அப்போ இந்த கொஷின் வந்து கன்வெர்ட்டிங் டெக்ஸ்ட் இன் எ டெக்ஸ்ட் பிளாக் டு எ ஃப்ரேம். எப்படி நம்ம ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை ஃப்ரேமாக வந்து நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு தான் வந்து கொஷின். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பிளாக். தெரியுதா? டெக்ஸ்ட் இருக்கா? ஸோ அப்போ டெக்ஸ்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, முதல்ல டெக்ஸ்ட் டூல் எடுத்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டெக்ஸ்ட் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இது என்னது, ஒரு ஃப்ரேம். ஓகேவா? இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை வந்து நம்ம ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபைனல் ஆன்சர் இருக்கா, இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன வந்துருச்சு, இந்த ஃப்ரேம்குள்ளே வந்து வந்துருச்சு. ஸோ இதை தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கணும். அப்போ நம்ம முதல்ல என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, டெக்ஸ்ட் பிளாக்கை கிரியேட் பண்ணிடுங்க. ஆஃப்டர் கிரியேட்டட் டெக்ஸ்ட் இன் எ டெக்ஸ்ட் பிளாக் இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் இன்டு எ ஃப்ரேம். நம்ம அதை டெக்ஸ்ட் பிளாக் கிரியேட் பண்ணிவிட்டோம், அதில் டெக்ஸ்ட் ரைட் பண்ணிவிட்டோம். இனிமேல் அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம முதல்ல என்ன செஞ்சிடணும், நம்மளுக்கு ஃப்ரேம் வந்து வேணும் இல்லையா? ஸோ அப்போ முதல்ல ஃப்ரேமை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். பேஜ் மேக்கரில் டூல் பாக்ஸில் இந்த டூல் பாக்ஸஸில் ஃப்ரேம் டூல் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஃப்ரேம் டூல். ஸோ அதிலிருந்து உனக்கு என்ன ஃப்ரேம் டூல் வேணுமோ அதை முதல்ல என்ன செஞ்சுக்கணும், ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். சரியா? டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது ரெண்டையுமே வந்து பேரலாக செலக்ட் பண்ணிக்கணும். டெக்ஸ்ட் பிளாக் ரெண்டையுமே கிளிக் பண்ணிக்காங்க பாருங்கள். இதையும் செலக்ட் பண்ணிக்கணும், ஷிஃப்ட் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டுமே செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் மெனு பாரில் போயிட்டு எலமெண்ட் அதில் ஃப்ரேமில் அட்டாச் கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த டெக்ஸ்ட் பிளாக் என்ன செஞ்சிடும், ஃப்ரேம்குள்ளே வந்துடும். ஃப்ரேம் அது வந்து டெக்ஸ்ட் பிளாக் வந்து ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகிடும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த டயக்ராம் வரையணும். இது ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டெப்ஸு 5 ஸ்டெப் இருக்குது, 5 ஸ்டெப்பும் வந்து ரைட் பண்ணணும். ஓகேவா? இந்த டயக்ராம் கிடையாது, சாரி, இந்த 5 ஸ்டெப்பும் எழுதிட்டு இந்த 2 டயக்ராமும் போடணும். இந்த டயக்ராமுக்குள்ளே இவங்க நிறைய எழுதியிருக்காங்களே, நீங்கள் ரொம்பலாம் எழுத வேண்டாம். ஏதாவது ஒரு டெஃபனேஷன், இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டோட டெஃபனேஷன் அதை கூட எழுதலாம், டெக்ஸ்ட் எடிட்டிங் எழுதலாம். இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டரோட டெஃபினேஷன் கூட எழுதலாம். இது வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் தானே. ஸோ கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு மட்டும் இந்த பாக்ஸில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் வந்து இதுக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் ஃபைனலாக ஆன்சரை டிஸ்பிளே பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஷின், ரைட் த ஸ்டெப்ஸ் டு ட்ரா எ ஸ்டார் யூஸிங் பாலிகான் டூல். இது ரொம்ப ஈஸியான கொஷின், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஆன்சர் வந்து 46ல் இருக்குது. ஸோ இதுதான் அந்த கொஷின். ஸோ எப்படி வந்து நம்ம 5 ஷேப்ஸ், அதாவது ட்ராயிங் எ ஸ்டார் யூஸிங் பாலிகான் டூல், ஸ்டார் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த கொஸ்டின் வந்து இங்கேருந்து 7 ஸ்டெப்பும் ரைட் பண்ணணும். ரைட் பண்ணிவிட்டு இந்த டயக்ராம் போடணும், இந்த 2 டயக்ராமும் போடணும். ஓகேவா?
ஸோ வந்து பாலிகான் டூலில் நம்ம என்ன செஞ்சிடணும், செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கர்சர் இந்த பாலிகான் டூலில் செலக்ட் பண்ணோடனே கிராஸ் ஹேர் மாதிரி நம்மளுக்கு ஒரு சிம்பிள் கிடைக்கும், பாயிண்டர் வந்து அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன செய்யணும்னா பேஜுக்குள்ளே கொண்டு வரணும், ட்ராக் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த நம்ம என்ன சைஸில் வந்து நம்ம ட்ராக் பண்ணமோ அந்த சைஸில் நம்மளுக்கு அந்த பாலிகான் வந்து கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நீ எத்தனை சைட்ஸ் ஸ்டார்னாலும் போட்டுக்கலாம். இது வந்து 5 சைடு ஸ்டாரு, இது வந்து 15 சைடு ஸ்டாரு. ஸோ உனக்கு எத்தனை சைட்ஸ் வேணுமோ அந்த சைடை வந்து நம்ம எலமெண்ட்டில் போயிட்டு பாலிகான் செட்டிங்ஸை செலக்ட் பண்ணி அதில் நம்பர் ஆஃப் சைட்ஸ் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன சைஸ் 10 சொன்னீங்கன்னா 10 சைடு ஸ்டார் வந்து உனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின். பாலிகான் டூலில் போய்ட்டு உனக்கு என்ன பாலிகான் ஸ்டார் வேணும், ஸ்டார் நம்ம இப்போ வரைய போகிறோம். ஸோ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வந்து பேஜில் வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம செலக்ட் பண்ண பாலிகான் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது செட்டிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எலமெண்ட்டில் போயிட்டு பாலிகான் செட்டிங்ஸில் போய் உனக்கு என்ன செட்டிங்ஸ்லாம் வேணும், இப்போ சைஸ் வந்து நீ மாற்ற போகிற அப்படின்னா நம்ம அங்கே போய் நீ என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 2 மார்க்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 5 மார்க்ஸில் 4 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் உனக்கு ஹோம்ஒர்க் வந்து 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின், 5 மார்க்கில் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் டூல்ஸ் இன் டூல் பாக்ஸ், அது மட்டும் உனக்கு ஹோம்ஒர்க் படித்து எனக்கு சென்ட் பண்ணிடுங்கப்பா.